இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இருக்கு இங்கே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்க. வசதியா இருக்குன்னா உள்ள போய் படுக்க வேண்டியதுதானே. நான் எங்க தூங்குனேன்? நீ தூக்க கலக்கத்துல இருக்கியா? ஊர்ல இருந்து வந்த அசதி போல இருக்கு. நீ உள்ள போய் படுப்போ. எனக்கு ஒரு அசதியும் இல்லனா. நீ படி. நான் அந்த அமெரிக்கா பத்தி கேட்டால முதல்ல படி. போறியா இல்லையா? எனக்கு மட்டும் உட்கார்ந்து தூங்கணும்னு ஆசையா? உன்னை எப்படி விட்டுட்டு போறது? போங்கறேன்ல. போறேன். நல்ல வேளை வந்து காப்பாத்துனா. பிருந்தா வா 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 வா. படிக்க போறியா? ஆமாமா. சரி. அண்ணன் கூட படிச்சிட்டு தான் இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா படிச்சுக்கோங்க. என்ன உனக்கு ஏதாவது சந்தேகம்னா அண்ணன் கிட்ட கேளு. அண்ணனுக்கு ஏதாவது சந்தேகம்னா இல்ல அண்ணனுக்கு சந்தேகமே வராது. அது எல்லாம் படிக்கும். நீ இங்க உட்கார்ந்து படி. சரி, உட்கார்ந்து படி. உட்காரு. தூங்காம படி. என்ன ஆளாளுக்கு நம்மளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நமக்கு உடம்பு முடியாத போனதை நினைச்சு பயப்படுறாங்களோ என்னமோ. ஆமா, அந்த ராகவ உண்மையை சொல்ற சீனு பெரிய மாசா இருக்குன்னு பார்த்தா சப்பையா முடிஞ்சு போச்சு போலயே. மா, அந்த ராமச்சந்திரன் ஸ்பாட்ல இருந்தாதான் அந்த சீனு மாசு. இல்லனா அது டம்மி தான். ஏன்னா அந்த உண்மை ஏற்கனவே இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சதே திரும்ப தெரிய வைக்கிறதுல என்ன இருக்கு? ஏண்டி ஊர்ல மைக் செட்ல தாண்டி இவன் எல்லாத்தையும் சொன்னான். ஊரே கேட்டுச்சேடி. அதுல ஒருத்தன் கூடவா ராமச்சந்திரன் கிட்ட சொல்லல? அதான் சொல்லலையே. அதான் என்னால நம்பவே முடியலடி. எனக்கும் அதே யோசனைதாமா. ஒன்னும் இல்லாததுக்கெல்லாம் 1000 தடவை போன் போட்டு பொருளி பேசுவாங்க. இப்போ ஒரு சத்தத்தையுமே காணுமே. பொருளி பேசுறவங்க எல்லாம் மாடு பிடிக்கிற பந்தயத்துல ரொம்ப பிஸியா இருப்பாங்க போல. அப்படி விடக்கூடாதுடி. இப்போதைக்கு ராமச்சந்திரனுக்கு உண்மை தெரிஞ்சா ஒரு பெரிய கலவரமே வெடிக்கும். அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லதா அமையும்டி. அப்ப அந்த கலவரத்தை நாம தானே பண்ணணும். பண்ணணுமா? சரி, எப்ப பண்ண போற? நீ பொரிய சாப்பிட்டுட்டு நான் புகையை போட்டு வந்துடுறேன். என்னம்மா, பிருந்தாவோட ஷிஃப்ட் முடிஞ்சுதா? இந்த ஷிஃப்ட் உன்னோடதா? அதெல்லாம் இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல. ஓ, ஷிஃப்ட் போட்டு எல்லாரும் எனக்கு பாடி கார்டா வேலை பாக்குறீங்களோ? அத கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. வீரா, எனக்கு வயசு 60 ஆகுது. என்னால இந்த சின்ன விஷயத்தை கூட கண்டுபிடிக்க முடியாதா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அம்மா, எனக்கு 3 பசங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 3 பொண்ணுங்க. மொத்தமா சேர்ந்து 6 பசங்க. ஆளு மாத்தி ஆளு கூட இருக்கிறப்பவே எனக்கு புரியுது என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றீங்கன்னு. மாமா, அது வந்து என்னம்மா, எல்லாம் அவன் வேலையா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? ஒருவேளை மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ? நீங்கெல்லாம் மூடி மறைச்சா எனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு என்ன முட்டாளா நினைச்சிட்டானா? இல்ல மாமா, அது வந்து மாமா, அவன் உங்க எல்லாரையும் அதட்டி உருட்டி என் கூட இருக்க சொல்லியிருக்கான். அதானே? எனக்கு அடிக்கடி முடியாம போகுதுன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கான். ஏமா வீரா, நீங்க என் பக்கத்துல இருந்தா போற உயிர் போகாம அப்படியே பயந்து நின்னுடுமா? ஐயோ இல்ல மாமா. இல்லம்மா, யதார்த்தத்தை சொல்றேன். அவன் தான் லூசு. முட்டாள்தனமா ஒரு வேலையை பண்றான்னா உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? மாமா, எல்லாமே உங்க நல்லதுக்காக தானே மாமா. அன்னைக்கு பாருங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. மொத்த பேரும் பதறிட்டோம் மாமா. அந்த மாதிரி திரும்ப ஆயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இருக்குமா? குடும்பம் இப்படி சிதறி கிடக்கும் போது அப்படிலாம் நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் நினைக்கிறது இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்.
அடுத்து உங்க எல்லாருக்கும் குழந்தை பிறந்து நான் என் பேரன் பேத்திய பார்க்கணும். அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நான் போவேன். இந்த பாருமா, இந்த பாடிகார்டு வேலையெல்லாம் எனக்கு வேணாம். சொல்லி வை அவங்ககிட்ட. எனக்கு பிடிக்காது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். சுத்தி சுத்தி வந்துகிட்டு. அக்கா இந்த ஜூஸ் குடிக்கா. என்னக்கா மாமாவை பார்க்கணும் போல இருக்கா? இல்ல சச்ச அப்படிலாம் எதுவும் இல்ல. நடிக்காத. என்னதான் நீ மாமா மேல கோவமா இருந்தாலும் உன் மனசுல எப்பவுமே அவர் இருந்துகிட்டே இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. அக்கா கண்ணை மூடி கண்ணை தொற. மாமா வந்து உன் முன்னாடி நிப்பாரு. கண்ணை மூடு. சும்மா ட்ரை பண்ணி பாருக்கா. நமக்கு பிடிச்சவங்கள பத்தியே யோசிச்சா அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே தெரியுமா? நீ ட்ரை பண்ணி பாருக்கா. கண்ணை மூட. அக்கா நான் சொன்ன மேஜிக் பலிச்சிருச்சு. மாமா வந்துட்டாரு பாரு. அப்பா இந்த மெட்டீரியல்லாம் புதுசா வந்திருக்கு. ம். ஆமாப்பா, இது எல்லாமே நம்ம ஆர்டர் கொடுத்தா அது டேய். அப்பா இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? ஏன்பா பேச மாட்டீங்களா? கேட்கறதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டீங்களாப்பா? அந்த அளவுக்கு நான் ஆகாதவன் ஆயிட்டேன்லப்பா. ராகவா, வா 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 வா. எப்படா வந்த? நல்லா இருக்கியா? வாங்க மாமா. மாமா இப்பதான் அக்கா உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தா. நினைச்ச உடனே நீங்க வந்துட்டீங்க. போ போயிட்டு அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒண்ணு இல்ல அத்தை. ஆதார் கார்டு வேணும், அதை எடுக்க தான் வந்தேன்.